எங்கெல்லாம் அவருடைய செயல்களை மறந்தார்களோ அங்கெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் அவருடைய செயல்களை நினைவு கூர்ந்தார்களோ அங்கெல்லாம் துதிக்க ஆரம்பித்தார்கள். இரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட மீட்பை இஸ்ரவேலர்கள் மறந்ததுனால சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை தேவன் கடக்க பண்ணினதை மறந்ததுனால மாராவின் அண்டை வந்தபோது முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. மாராவை மதுரமாய் மாற்றினதை மறந்ததுனால சீன் வனாந்திரத்தில் வந்தபோது முறுமுறுத்தாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஒன்றுதான் இந்த முறுமுறுக்கிறது. ஏன் இந்த முறுமுறுப்பு வருகிறது தெரியுமா? கர்த்தர் செய்தவைகளை மறந்ததுனால. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:13, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். மறவாதவன் துதிப்பான். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வேன். இதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளில் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியத்தை வாசித்து பாடுவேன் என்றா சொல்லிட்டாரு. ஆனா அதை செய்ய தவறிட்டார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை ஆனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை அவர் செய்ததை நினைத்து பாருங்கள். குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தில் இதுவரை செய்ததை நினைத்து பார்த்தா இனியும் செய்வாருங்கிற நம்பிக்கை உண்டாகும். ஆமென்.